வாங்கிட்டு எல்லாமே வந்து பாத்திரம்லாம் எங்ககிட்ட கிடையாது. அவ்வளோ நாங்கள் தானே இது எல்லாமே பேக்கிங் ஒரு கேரி பேக்கில் போட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் வாங்கிட்டு வரோம். ரிட்டர்ன் வந்துகிட்ருக்கோம். வண்டி ஹாரன் சவுண்டு அடிக்குது. ட்ரெயின் கிளம்புற மாதிரி அடிக்குது. சார் சீக்கிரம் கொஞ்சம் நடங்க சார், வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. இவர் சொல்கிறார், அதை எப்படி நம்மளை விட்டுட்டு வண்டி எடுப்பான்? அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நம்மளால் எந்நேரம் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்க, கான்ஃபிடெண்ட்டாக சொன்னார். சரின்னு நாங்கள் போகிறோம். ஃப்ரண்டில் இன்ஜின்கிட்ட லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு போட்டு எரிஞ்சிகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம். என்னன்னா நெப்போலியன் சாரும் தியாகு சாரும் வந்து தண்டவாளத்து தலை வச்சு படுத்துட்டாங்க, ட்ரெயின் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி படுத்துட்டாங்க. நம்ம ஆட்கள்லாம் சுற்றி நின்றுட்டுருக்காங்க. அதேமாரி எப்படி ட்ரெயின் எடுக்க முடியும்? அதுக்கப்புறம் நாங்கள் ஏறினதுக்கப்புறம் ட்ரெயின் எடுத்து அந்த டயத்தை கரெக்ட் பண்ணி வந்தாங்க. நாங்கள் உள்ளே போய்ட்டு இப்போ எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கணும். பார்த்தா நாங்கள் போய் அவசரத்தில் வாங்கினதில் இலையை வாங்கிட்டு வரல, ஒன்றும் வாங்கிட்டு வரல. இலை இல்லை, பேப்பர் பிளேட் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கள் கையில் கேரி பேக்கில் வந்து ஒரு புரோட்டா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது தான் இருக்குது. எல்லாத்துக்குமே பத்தாது, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லாததுக்கு வாங்கிட்டு வந்தோம். சால்னா ஒரு கவர்லலாம் போட்டு கட்டி கொடுத்துட்டோம். இப்போ இதை எப்படி கொடுக்குறது எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. அப்புறம் டக்குன்னு நான் தான் ஒரு ஐடியா பண்ணேன். ஏன்னா மாநாட்டில் வந்து ஒரு நாளிதழ் வந்து ஒரு மலர் வெளியிட்டிருந்தாங்க. நல்லா மொத்தமாக ஒரு 20 பக்கத்துக்கு வெளியிட்டிருந்தாங்க. எல்லாத்து கையிலையும் அந்த பேப்பர் இருக்குது. ஒன்று சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் கேனெல்லாம் ஒரு 4-5 கேன் வச்சு குடிச்சு கேன்லாம் அதெல்லாம் எடுத்து ட்ரெயினில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும்ல ஆணி, அதில் குத்தி கிழிச்சி டப்பாவை ஆக்கி அதை இந்த சால்னாலாம் அந்த ஒரு 4-5 டப்பாவில் ஊற்றிக்கிட்டு அவங்க கையில் இருக்க பேப்பரை அப்படியே நாளாக மடக்கி அதில் புரோட்டா பிச்சு போட்டு இந்த சால்னா ஊற்றி அப்படி தான் எல்லாருமே சாப்பிட்டது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப பசியாக இருக்கவங்களாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டோம். இதுதான் சாப்பிட்டது. அப்போ நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரேன். அப்போ நெப்போலியன் சார் வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு வந்து நீ சாப்பிட்டியான்னு கேட்டார். ஆக்சுவலாக நான் இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்தனால இல்லை, ஒன்று வந்து அவரை என்னை பக்கத்தில் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு அவர் சாப்பிட்டு இருந்த எடுத்து ஊட்டுறாரு. அந்தளவுக்கு ஒரு அந்யோன்யமாக அன்றைக்கி வந்து எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி